ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ். இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கோடிங்ஸ்லாம் எழுதுவோம் இல்லையா, ப்ரோக்ராமிங் ஃபார் ரைட்டிங் லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபைல் சிஸ்டத்தில் சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் குரோனியம் கூகுள் ப்ரௌசருக்குள்ளே அங்கே பிக் டேட்டாவில் மேப் ரெடியூஸ் லார்ஜ் கிளஸ்டர் டேட்டா ப்ராசஸிங்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் குரோமு அந்த ப்ரௌசர்ஸ் எல்லாமே அதோட எந்த லாங்குவேஜில் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் தான் அது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா மொசில்லா இருக்கு இல்லையா, இந்த மொசில்லா ஃபயர் பாக்ஸ், அந்த தண்டர்பர்ட், அந்த இமெயில் சேட் கிளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் தான். சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் கோடிங் எழுதி அந்த ப்ரௌசரே நமக்கு என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா MySQL. இப்போ MySQL ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, ஓப்பன் சோர்ஸ் டிபிஎம். ஓப்பன் சோர்ஸ்னால் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம், ஃப்ரீ. அதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். இந்த ஓப்பன் சோர்ஸ் டிபிஎம்எஸும் பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் இருக்க நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சி ப்ளஸ் ப்ளஸில் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ராக் ஸ்டார் கேம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய கேம் என்ஜின்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக அதாவது கேம் ஒர்க் ஆகுது இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் தான் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பீடோடைய டைப்லாம் வந்து ஊப்ஸை பேஸ் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா MongoDB. இது ஒரு டேட்டா பேஸ் தான். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸஸ். இந்த MongoDB பார்த்தீங்கன்னா எதுக்காகனா டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதாவது வெப் அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இது தேவையில்லை, அது பேர் தான் டேட்டா பேஸ் சொல்லுவோம். ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா MongoDB. இந்த MongoDBயும் பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் எழுதியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாகாம் அண்ட் தென் டிஸ்னி, இதெல்லாம் போத்தில் மோஸ்ட்லி சி ப்ளஸ் ப்ளஸில் தான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மார்கன் ஸ்டான்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மாடலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரியேட்டர் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இது வந்து கிரியேட் பண்ணது. இதுவும் பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் உடைய அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.